எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கவுண்டன்சி 3 மார்க் கொஸ்டின்ஸ் யூனிட் 1. அதில் முதல் கேள்வி பாருங்க. முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை? முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை? இதில் 3 சைடு கேட்டிங்க பாருங்கள். தன்மை, பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள், சீரற்ற தன்மை. தன்மை பாருங்கள், இது நடவடிக்கைகளை அறிவியல் தன்மையற்ற மற்றும் ஒழுங்கற்ற முறையில் பதிவு செய்யும் ஒரு முறைதான் தன்மை. இதில் கணக்கியல் கொள்கைகள் மற்றும் கணக்கியல் தரநிலைகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை. அடுத்து, பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகளில் பொதுவாக ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்குகள் மட்டும் முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன. சொத்து மற்றும் பெயரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. இந்த பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகளில் சில நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுவதே இல்லை. அடுத்து, சீரற்ற தன்மை. பல்வேறு நிறுவனங்களுக்கிடையில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதில் சீரற்ற தன்மை காணப்படுகிறது. வெவ்வேறு நிறுவனங்கள் தங்கள் தேவைகள் மற்றும் வசதிக்கேற்ப நடவடிக்கைகளை பதிவு செய்கின்றன. இதுதான் முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள். தன்மை, பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள், சீரற்ற தன்மை. அடுத்து இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க. முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடுகள். முதல்ல, பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படாமை. இது ஒரு அறிவியல் தன்மையற்ற மற்றும் ஒழுங்கற்ற கணக்கீடுகள் பராமரிக்கும் முறை. சொத்து கணக்குகள் மற்றும் பெயரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. அடுத்து, இருப்பாய்வு தயாரிப்புகள். கணக்குகள் எல்லா விவரங்களுக்கும் பராமரிக்கப்படாததால் கணக்கேடுகள் முழுமையற்றதாக உள்ளன. எனவே கணக்குகளின் கணக்கீட்டு சரித்தன்மையை அறிந்து கொள்ள இருப்பாய்வினை தயாரிப்பது கடினம். அடுத்து, வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம். லாபம் பெறப்படும் தகவல்கள் மற்றும் மதிப்பீடுகளிலிருந்து கணக்கிடப்படுகிறது. எனவே வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு துல்லியமாக தயாரிக்க முடியாததால் உண்மையான லாபத்தை கண்டறிவது கடினம். அடுத்ததுலேயே கடைசியா, தவறுகள் மற்றும் மோசடிகள் எளிதாக கண்டறிய முடியாது. தவறுகள் மற்றும் மோசடிகள் எளிதாக கண்டறிய முடியாது. பதிவேடுகளின் ஒரு பகுதி மட்டுமே பெறப்படுவதால் கணக்கேடுகள் பராமரித்தலின் போது அகச்சோதனை செய்து தவறுகள் மற்றும் மோசடிகளை கண்டறிய முடியாமல் இருக்கலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க. இரட்டை பதிவு முறை முழுமை பெறாத பதிவேடுகளுக்கு இடையேயான உள்ள வேறுபாடு. முதல்ல வேறுபாட்டின் அடிப்படை, அடுத்து இரட்டை பதிவு முறை, முழுமை பெறாத பதிவேடுகள். இது ஒன்றா பார்ப்போம். முதல்ல வேறுபாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை பதிவு செய்தல். அதில் இரட்டை பதிவு முறையில் அனைத்து நடவடிக்கைகளின் பற்று மற்றும் வரவு ஆகிய இரு தன்மைகளும் பதிவு செய்யப்படுகின்றன. ஆனால் முழுமை பெறாத பதிவேடில் அனைத்து நடவடிக்கைகளின் பற்று மற்றும் வரவுத்தன்மைகள் முழுமையாக பதிவு செய்யப்படுவதில்லை. பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகளில் ஆள்சார், சொத்து மற்றும் பெயரளவு கணக்குகள் முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன. பொதுவாக ஆள்சார் ரொக்க கணக்கு மற்றும் முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன. முழுமை பெறாத பதிவேடுகளில் சொத்து மற்றும் பெயரளவு கணக்குகள் பராமரிக்கப்படுவதில்லை. அடுத்து மூன்றாவது, இருப்பாய்வு தயாரித்தல். அது இரட்டை பதிவு முறையில் கணக்கேடுகளில் பதிவு செய்த பதிவுகளின் கணக்கீட்டு சரித்தன்மையை சோதித்து பார்க்க இருப்பாய்வு தயாரிக்க முடியும். அதே முழுமை பெறாத பதிவேடுகளில் கணக்குகள் முழுமையற்றதாக இருப்பதால் கணக்கேடுகளில் பதிவு செய்த பதிவுகளின் கணக்கீட்டு சரித்தன்மையை சோதித்து பார்க்க இருப்பாய்வு தயாரிப்பது கடினம். நான்காவது, இரட்டை பதிவு முறையில், அதாவது பொருந்தும் தன்மையில் இரட்டை பதிவு முறை. இது அனைத்து அமைப்புகளும் பொருந்தக்கூடிய ஒன்றாகும். இது முழுமை பெறாத பதிவேடுகளில்
பொருந்தும் தன்மை வந்து இது சிறிய அளவிலான தனியாள் வணிகம் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு பொருந்தலாம். இது மூன்றாவது கேள்வி. இது வந்து டேபிள் கேள்வி. இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது இரட்டை பதிவு முறைக்கும் முழுமை பெறாத பதிவேடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. முதல் நடவடிக்கையை பதிவு செய்தல், இரண்டாவது பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள், மூன்றாவது இருப்பாய்வு தயாரித்தல், கடைசியாக பொருந்தும் தன்மை. அடுத்து நான்காவது கேள்வி. நிலை அறிக்கை வாயிலாக லாபம் மற்றும் நட்ட படிநிலையை தருக. நிலை அறிக்கை வாயிலாக லாபம் மற்றும் நட்ட படிநிலைகளை தருக. ஆண்டு தொடக்கத்தில் உள்ள சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் இருப்புகளை கொண்டு தொடக்க நிலையறிக்கை தயாரித்து தொடக்க முதலை கண்டறியவும். கணக்காண்டின் இறுதியில் தேய்மானம், வாராக்கடன், கொடுபட வேண்டிய மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள், பெற வேண்டிய வருமானம், முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி போன்றவற்றிற்கு தேவையான சரிகட்டுதல்களை செய்த பின் இறுதி நிலையறிக்கை தயாரித்து இறுதி முதல் கண்டறியவும். அடுத்து மூன்றாவது, இறுதி முதலுடன் எடுப்பு தொகையினை, அதாவது பணம் மற்றும் பொருட்கள் இரண்டும் கூட்டவும். சரிகட்டப்பட்ட இறுதி முதலை கண்டறிய கூடுதல் முதலை கழிக்கவும். கடைசியாக சரிகட்டப்பட்ட இறுதி முதலிலிருந்து தொடக்க முதலை கழித்து லாபம் மற்றும் நட்டத்தினை கண்டறியும். இதுதான் நிலையறிக்கை வாயிலாக லாபம் மற்றும் நட்ட படிநிலைகள். ஸோ இந்த கேள்வி கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்த ஐந்தாவது கேள்வி. நிலையறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நிலையறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. முதல்ல வேறுபாட்டிற்கான அடிப்படையில் வரிசையை பார்ப்போம். நோக்கம்: நிலையறிக்கை பொதுவாக வியாபாரத்தின் முதலை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இருப்பு நிலை குறிப்பு வியாபாரத்தின் நிதிநிலையை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இப்போ நிலையறிக்கை மட்டும்தான் போட்ட முதலை கண்டறிய பயன்படுது. ஆனால் இருப்பு நிலை குறிப்பு நிதிநிலையை கண்டறிய பயன்படுகிறது, வியாபாரத்தின் நிதிநிலை. கணக்கியல் முறை: இரட்டை பதிவு முறையை பின்பற்றுவது கட்டாயமானதாக இல்லாத போது நிலையறிக்கை தயாரிக்கப்படுகிறது. கணக்குகள் இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கப்படும் போது இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப்படுகிறது. தயாரிப்பின் அடிப்படை: இது முழுமையாக பேரேட்டு கணக்குகளை அடிப்படையாக கொண்டதல்ல. பேரேட்டு கணக்குகளின் இருப்புகள் முடிந்த இடங்களில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இது முழுமையான பேரேட்டு கணக்குகளின் அடிப்படையிலேயே தயாரிக்கப்படுகிறது. அடுத்து நம்பகத்தன்மை. நிலையறிக்கையில் பாருங்கள், இது முழுமை பெறா பதிவேடுகளை அடிப்படையாக கொண்டுள்ளதால் நம்பகத்தன்மை உடையது அல்ல. இருப்பு நிலை குறிப்பில் இது இரட்டை பதிவு முறையில் தயாரிக்கப்படுவதால் நம்பகத்தன்மை உடையது. அப்போ நிலையறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாட்டிற்கான அடிப்படை நோக்கம். இந்த சைடு கட்டி ஞாபகம் வச்சுக்கின்னு கரெக்டாக எழுதிடலாம். கணக்கியல் முறை, தயாரிப்பின் அடிப்படை, நம்பகத்தன்மை, கடைசியாக நம்பகத்தன்மை. அடுத்து இந்த பாடத்துக்குரிய கடைசி கேள்வி: முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கடன் விற்பனை தொகை எவ்வாறு கண்டறியப்படுகிறது? அதாவது மொத்த கடனாளிகள் கணக்குகளை முறையே தயாரிப்பதன் மூலம் கடன் விற்பனை ஆகியவற்றை கண்டறியலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் டேபிளர் காலம் போடணும். இது வந்து பதிவேடு, இது வந்து வரவு. மொத்த கடனாளிகள் கணக்கு பாருங்க, விவரம் இருப்பின் கீழ் கொடுக்கப்பட்டது. தொடக்க இருப்பு இது எவ்வளவு, அதே மாதிரி விற்பனை கணக்கு, கடன் விற்பனை, வங்கி கணக்கு, காசோலை மறுக்கப்பட்டது, பெறுதலுக்குரிய மாற்று சீட்டு கணக்கு. ஸோ இது ஒரு பக்கம் எழுதிக்கிறது. இது வந்து பதிவு எவ்வளவு இதாக இருக்குன்னு சொல்லி. அதே வரவுக்கு விவரம்: ரொக்க கணக்கு பெற்றது இவ்வளவு, வங்கி கணக்கு காசோலை பெற்றது இவ்வளவு, அளித்த தள்ளுபடி கணக்கு, விற்பனை திரும்ப கணக்கு, வாரா கடன் கணக்கு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு. அதேமாரி இருப்பு, அந்த இறுதி இருப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு இதுவும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்போ மொத்த கடனாளி கணக்குகளை முறையே தயாரிப்பதன் மூலம் கடன் விற்பனை ஆகியவற்றை கண்டறியலாம். இதான் மொத்த கடனாளி கணக்கான டேபிளர். ஸோ கணக்கு இது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் உள்ள அமௌண்ட்டை இந்த பக்கம் எப்படி இருக்குதோ பதிவுக்கு, அதேமாதிரி வரவுக்கு எவ்வளோ அதான் அமௌண்ட் போட்டு
2 எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும். முடிஞ்சால் பின்வரும் நாட்களில் நம்ம சம்மு பார்த்தாலும் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் உங்களுக்கு 3 மார்க் பதிவேற்றம் செய்கிறேன். இது முதல் யூனிட். கோபால்னு நினைக்கிறேன் அவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க, தொடர்ந்து பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த பாடங்களுக்குரிய 3 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி 3 மார்க் கொஸ்டின் யூனிட் 2. அதில் முதல் கேள்வி, வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்றால் என்ன? வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்றால் என்ன? வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்பது லாப நோக்கற்ற அமைப்புகளில் கணக்காண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் வருவாய் மற்றும் செலவுகளின் தொகுப்பாகும். வருவாய் மற்றும் செலவின கணக்கு என்பது லாப நோக்கற்ற அமைப்புகளில் கணக்காண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் வருவாய் மற்றும் செலவுகளின் தொகுப்பாகும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்குரிய உபரி அல்லது பற்றாக்குறையை கண்டறிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுகிறது. இது ஒரு பெயரளவு கணக்கு ஆகும். இதில் நடப்பு ஆண்டுக்குரிய வருவாயின் வரவுகள் மற்றும் வருவாயின செலவுகள் மட்டும் பதிவு செய்யப்படுகின்றன. இது நிகழ்வு அடிப்படையிலான கணக்கியலை பின்பற்றி தயாரிக்கப்படுகிறது. இது லாப நட்ட கணக்கு தயாரிப்பது போன்றதாகும். இந்த கணக்கில் வருமானங்கள் வரவு பக்கத்திலும் செலவுகள் பற்று பக்கத்திலும் காண்பிக்கப்படும். ரொக்க நடவடிக்கைகள் மட்டுமின்றி ரொக்கம் சாரா நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்படுகின்றன. இதுதான் வருவாய் மற்றும் செலவின கணக்குக்குரிய பதில். அடுத்து 2வது கேள்வி, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடு. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு. அடிப்படை. முதல்ல நோக்கம். இது ரொக்க பெறுதல்கள் மற்றும் ரொக்க செலுத்தல்களை அறிவதற்கு தயாரிக்கப்படுகிறது. இது நடப்பாண்டின் செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானம் அல்லது வருமானத்தை காட்டிலும் மிகுதியான செலவுகள் அதாவது பற்றாக்குறை குறித்து அறிந்து கொள்ள தயாரிக்கப்படுகிறது. கணக்கின் தன்மை 2வது. இது ஒரு சொத்து கணக்காகும். ரொக்க கணக்கின் தொகுப்பு. அனைத்து ரொக்க பெறுதல்கள் மற்றும் பற்று பக்கத்திலும் ரொக்க செலுத்தல்கள் வரவு பக்கத்திலும் பதியப்படுகின்றன. வருவாய் மற்றும் செலவின கணக்கில் இது ஒரு பெயரளவு கணக்கு, லாப நட்ட கணக்கை போன்றது. செலவுகள் பற்று பக்கத்திலும் மற்றும் வருமானங்கள் வரவு பக்கத்திலும் பதியப்படுகின்றன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொக்க பெறுதல்கள் பற்று பக்கம், அதே மாதிரி அங்கே லாப செலவுகள் பற்று பக்கம், ரொக்க செலுத்தல்கள் வரவு பக்கம், வருமானங்கள் வரவு பக்கம். ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அதுலேயே 3வது கணக்கியலின் அடிப்படை. கணக்கியலின் அடிப்படை. இது ரொக்க அடிப்படையிலான கணக்கியலை அடிப்படையாக கொண்டது. ரொக்கம் சார்பற்ற விவரங்கள் பதியப்படவில்லை. இது நிகழ்வு அடிப்படையிலான கணக்கியலை அடிப்படையாக கொண்டது. ரொக்கம் சாரா விவரங்களான கொடுபட வேண்டிய செலவுகள், தேய்மானம் போன்றவைகளும் இங்கு பதியப்படும். அடுத்து தொடக்க மற்றும் இறுதி இருப்பு. ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கின் தொடக்க இருப்புடன் தொடங்கி ரொக்கம் மற்றும் வங்கி கணக்கின் இறுதி இருப்புடன் முடிவடைகிறது. இதில் வரவு செலவில் இங்கு தொடக்க இருப்பு என்பது கிடையாது, உபரி மற்றும் பற்றாக்குறையுடன் முடிவடைகிறது. அடுத்து நடவடிக்கைகளின் தன்மைகள். இது வருவாயினம் மற்றும் முதலினம் என்ற வேறுபாடில்லாமல் அனைத்து பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்களை கொண்டிருக்கும். இது வருவாயின் நடவடிக்கைகளை மட்டுமே
அதாவது வருவாயின செலவுகள் மட்டும் வருவாயின வரவுகளை மட்டுமே கொண்டிருக்கும். அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி. லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் ஆண்டு சந்தா எவ்வாறு கையாளப்படுகிறது? லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் ஆண்டு சந்தா எவ்வாறு கையாளப்படுகிறது? முதல்ல வருவாய் மற்றும் செலவின கணக்கில் செயல்முறைகள். நடப்பாண்டு, முந்தைய ஆண்டு, அடுத்த ஆண்டிற்கான சந்தா பெற்றது தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருந்தால் நடப்பாண்டிற்குரிய சந்தா கீழ்கண்ட சரிகட்டுதல்களை செய்த பின்பு வருவாய் மற்றும் செலவின கணக்கின் வரவு பக்கத்தில் காண்பிக்கப் பெறும். நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா கூட்டப்பட வேண்டும். முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டிற்குரிய சந்தா கூட்டப்பட வேண்டும். அடுத்து, நடப்பாண்டில் பெற்ற மொத்த சந்தா கொடுக்கப்பட்டிருந்தால் நடப்பாண்டில் பெற்ற மொத்த சந்தா பின்வரும் சரிகட்டுதல்களை செய்த பின்னர் வருவாய் மற்றும் செலவின கணக்கின் வரவு பக்கத்தில் காட்டப்படும். அதாவது என்னன்னு பாருங்க. முந்தைய ஆண்டிற்கு உரிய பெற வேண்டிய சந்தா நடப்பாண்டில் பெறப்பட்டிருந்தால் அது கழிக்கப்பட வேண்டும். நடப்பாண்டிற்குரிய பெற வேண்டிய சந்தா கூட்டப்பட வேண்டும். முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவில் நடப்பாண்டிற்குரியது கூட்டப்பட வேண்டும். நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தாவில் எதிர்வரும் ஆண்டிற்குரியது கழிக்கப்பட வேண்டும். இதுதான் நடப்பாண்டில் பெற்ற மொத்த சந்தா கொடுக்கப்பட்டிருந்தால் நடப்பாண்டில் பெற்ற மொத்த சந்தா பின்வரும் சரிகட்டுதல்களை செய்யும். இதிலேயே இரண்டாவது இருப்புநிலை குறிப்பில் செயல்முறைகள். இருப்புநிலை குறிப்பில் செயல்முறைகள். நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா மற்றும் இன்னும் பெற வேண்டிய முந்தைய ஆண்டிற்குரிய சந்தா போன்றவை அவ்வாண்டின் இறுதியில் இருப்புநிலை குறிப்பில் சொத்துகள் பக்கத்தில் காண்பிக்கப்படும். அதே மாதிரி நடப்பாண்டில் முன்கூட்டி பெற்ற சந்தா அவ்வாண்டின் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் காண்பிக்கப்படும். பெறாத தொகை சொத்துகள் பக்கத்திலும் பெற்ற தொகை பொறுப்புகள் பக்கத்திலும் காண்பிக்கப்படும். அடுத்தது, இந்த பாடத்தில் கடைசி 3 மார்க் கொஸ்டின். லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன? லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன? 1. விளையாட்டுப் பொருள்கள் விற்பனை. அதாவது பந்துகள், மட்டைகள் போன்ற பழைய விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகை ஒரு வருவாயின வரவு ஆகும். ஆயுள் உறுப்பினர் கட்டணம். உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஒரு முதலின வரவாகும். ஏனெனில் அது திரும்ப திரும்ப நிகழாத்தன்மை கொண்டது. அதே மாதிரி தொடர் விளையாட்டு போட்டி நிதி. தொடர் விளையாட்டு போட்டி நிதி இருப்புநிலை குறிப்பின் பொறுப்புகள் பக்கம் தனியாக காண்பிக்கப்பட வேண்டும். நிதிக்கான வருமானம் ஏதாவது இருந்தால் அவை நிதி கணக்குடன் கூட்டப்பட வேண்டும். மற்றும் நிதி தொடர்பான செலவுகள் இருப்புநிலை குறிப்பில் நிதி கணக்கிலிருந்து கழிக்கப்பட வேண்டும். இதான் லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் ஆகும். விளையாட்டு பொருட்கள் விற்பனை, ஆயுள் உறுப்பினர் கட்டணம், தொடர் விளையாட்டு போட்டி நிதி. ஸோ இது மாதிரியான பாடத்திற்கான காணொளிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமியோடு இணைந்திருங்கள். அதாவது 12th அக்கௌண்டன்சி மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு அதாவது அப்ஜெக்டிவ் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும் உங்களுக்கு தொகுத்து வழங்க பெறும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலில். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி, அதாவது 3 மார்க் கொஸ்டின், யூனிட் 3rd, 3வது யூனிட்டுக்கு உரிய 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி,
கூட்டாண்மையின் சிறப்பியல்புகளை தரவும். கூட்டாண்மையின் சிறப்பியல்புகளை தரவும். கூட்டாண்மை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களால் உருவாக்கப்படும் ஒரு அமைப்பு ஆகும். அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50 என வரையறை செய்யப்பட்டுள்ளது. தொழில் நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டத்தை பகிர்ந்து கொள்ள கூட்டாளிகளுக்கிடையே உடன்பாடு இருக்க வேண்டும். உடன்பாடு எழுத்து வடிவிலோ அல்லது பேச்சு வடிவிலோ அல்லது உட்கிடையாகவோ இருக்கலாம். கூட்டாண்மை உடன்பாடு ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி அதிலிருந்து கிடைக்கும் லாபத்தை பகிர்வதாக இருக்க வேண்டும். கூட்டாண்மை நிறுவனத்தை கூட்டாளிகள் அனைவருமே அல்லது அனைவரின் சார்பிலோ அவர்களில் ஒருவரோ நடத்தலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி. கூட்டாண்மையின் ஒப்பாவனத்தின் உள்ளடக்கங்கள் ஏதேனும் ஆறினை தரவும். கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கங்கள் ஏதேனும் ஆறினை தரவும். நிறுவனத்தின் பெயர், தன்மை, தொழில் செய்யும் இடம், தொழில் தொடங்கிய நாள் மற்றும் தொழிலின் கால அளவு, அனைத்து கூட்டாளிகளின் பெயர் மற்றும் முகவரி, ஒவ்வொரு கூட்டாளியும் அளித்த முதல், லாப பகிர்வு விகிதம், முதல் மீது அனுமதிக்கப்படும் வட்டி வீதம். இதான் கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கங்கள். அடுத்த கேள்வி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையேயான வேறுபாடு. அதில் வேறுபாட்டின் அடிப்படை இந்த பக்கம் நிலை முதல் முறை, மாறுபடும் முதல் முறை. முதல்ல கணக்குகளின் எண்ணிக்கை. நிலை முதல் முறையில் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் 2 கணக்குகள், அதாவது முதல் கணக்கு மற்றும் நடப்பு கணக்குகள் பராமரிக்கப்படுகின்றன. அதே மாறுபடும் முதல் முறையில் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் ஒரே ஒரு கணக்கு, அதாவது முதல் கணக்கு பராமரிக்கப்படுகிறது. அடுத்து இரண்டாவது, முதல் தொகையில் மாற்றம். கூடுதல் முதல் கொண்டு வரும்போது முதல் தொகையை நிரந்தரமாக திரும்ப எடுக்கும்போது தவிர மற்ற நேரங்களில் முதல் தொகை வழக்கமாக மாறாமல் நிலையாக இருக்கும். அதான் நிலை முதல் முறை. அதே முதல் தொகை பருவந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும். அதான் மாறுபடும் முதல் முறை. அடுத்தது இறுதி இருப்பு. முதல் கணக்கு எப்போதும் வரவிருப்பையே காட்டும், ஆனால் நடப்பு கணக்கு பற்றிருப்பையோ அல்லது வரவிருப்பையோ காட்டும். மாறுபடும் முதல் முறை. முதல் கணக்கு பொதுவாக வரவிருப்பையோ காட்டும், இது பற்றிருப்பையும் கூட காட்டலாம். சரிகட்டுதல்கள். முதல் முறையில் முதல் மீது வட்டி, எடுப்புகள் மீது வட்டி, ஊதியம் மற்றும் கழிவு, லாபம் அல்லது நட்டப்பங்கு தொடர்பான அனைத்து சரிகட்டுதல்களும் நடப்பு கணக்கில் செய்யப்படும். மாறும் முதல் முறை பார்த்திங்கன்னா முதல் மீது வட்டி, எடுப்புகள் மீது வட்டி, ஊதியம் மற்றும் கழிவு, லாபம் மற்றும் நட்டப்பங்கு தொடர்பான அனைத்து சரிகட்டுதல்களும் முதல் கணக்கில் செய்யப்படும். அடுத்து நான்காவது கேள்வி. இந்த யூனிட் 3ல் மூன்றாவது 3 மார்க் கொஸ்டினில் நான்காவது கேள்வி, கடைசி கேள்வி. கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை 1932 படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து சிறு குறிப்பு தரவும். கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து சிறு குறிப்பு தரவும். முதல்ல கூட்டாளிகளின் ஊதியம் பிரிவு 13A, அதாவது எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் அல்லது உழைப்பு ஊதியம் அனுமதிக்கப்பட வேண்டியதில்லை. லாப பகிர்வு விகிதம் பிரிவு 13A, லாபங்கள் அல்லது நட்டங்களை கூட்டாளிகள் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து முதல் மீது வட்டி பிரிவு 13E, கூட்டாளிகளின் முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை. கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி தான் அளித்த முதல் தொகைக்கு முதல் மீது வட்டி பெற உரிமை உடையவராயின் அந்த முதல் மீது வட்டி லாபத்திலிருந்து மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அடுத்து
கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீதான வட்டி பிரிவு 13 கடன் மீதான வட்டிக்கு 6% வழங்கப்பட வேண்டும். அடுத்து கடைசி பாயிண்ட், எடுப்புகள் மீது வட்டி. கூட்டாளிகளின் எடுப்புகள் மீது வட்டி விதிக்கக்கூடாது. கூட்டாளிகளின் எடுப்புகள் மீது வட்டி விதிக்கக்கூடாது. இதுதான் கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். கூட்டாளி ஊதியம் பிரிவு 13 லாப பகிர்வு விகிதம் பிரிவு 13 முதல் மீது வட்டி பிரிவு 13 கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீதான வட்டி பிரிவு 13 எடுப்புகள் மீது வட்டி. இந்த 5 பாயிண்ட் தான் இதுக்குண்டான விடை. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி 3 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் யூனிட் 4. முதல் கேள்வி, நட்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணிகளை தரவும். நட்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணிகளை தரவும். முதல் காரணி, நிறுவனத்தின் லாபம் ஈட்டும் திறன். அதாவது நிறுவனத்தின் லாபம் ஈட்டும் திறன் நட்பெயரின் மதிப்பினை தீர்மானிக்கிறது. அதிக லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனம் அல்லது எதிர்காலத்தில் அதிக லாபம் ஈட்டும் திறனை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் அதிகமான நட்பெயர் மதிப்பினை கொண்டிருக்கும். அடுத்து இரண்டாவது, வியாபார நிறுவனத்தின் சாதகமான அமைவிடம். வியாபார நிறுவனமானது வாடிக்கையாளர்களால் எளிதில் சென்றடையக்கூடிய முக்கிய இடத்தில் அமைந்திருந்தால் அது அதிக வாடிக்கையாளர்களை கவரும். அந்த நிறுவனம் அதிக மதிப்பிலான நட்பெயரை கொண்டிருக்கும். அடுத்து மூன்றாவது, நல்ல தரமான பொருட்கள் மற்றும் சேவைகள் வழங்குதல். நல்ல தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதால் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருக்கும் நிறுவனத்தின் நட்பெயர் அதிகமாக இருக்கும். அடுத்து நான்காவது காரணி, வியாபார நிறுவனத்தின் கால அளவு. நீண்ட ஆண்டுகள் வணிகத்தை நடத்தி வரும் நிறுவனத்தை வாடிக்கையாளர் நன்கு அறிந்திருப்பதால் அந்த நிறுவனம் அதிக நன்மதிப்பை கொண்டிருக்கும். அந்த நிறுவனத்தை புதிய நிறுவனத்துடன் ஒப்பீடு செய்யும் போது அதிக வருமானம் மற்றும் அதிக மதிப்பிலான நட்பெயரை பெற்றிருக்கும். அடுத்து திறமை மிகு மேலாண்மை. திறமையான மேலாண்மை திறன் கொண்டிருக்கும் நிறுவனம் திறமை குறைந்த மேலாண்மை திறன் கொண்டுள்ள நிறுவனத்தோடு ஒப்பிடுகையில் அதிகமான லாபம் ஈட்டும் மற்றும் அதிக மதிப்பிலான நட்பெயரை கொண்டிருக்கும். அடுத்து போட்டியின் அளவு. போட்டியே இல்லாத அல்லது குறைவான போட்டியை கொண்டுள்ள நிறுவனத்தின் நட்பெயர் மதிப்பு அதிகமானதாக இருக்கும். இதுதான் இந்த 6 காரணிகள். முதல்ல நட்பெயரை தீர்மானிக்கும் 6 காரணிகளில் நிறுவனத்தின் லாபம் ஈட்டும் திறன், வியாபார நிறுவனத்தின் சாதகமான அமைவிடம், நல்ல தரமான பொருட்கள் மற்றும் சேவை வழங்குதல், வியாபார நிறுவனத்தின் கால அளவு, திறமை மிகு மேலாண்மை, கடைசியாக போட்டியின் அளவு. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, உயர் லாப முறையில் நட்பெயர் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? உயர் லாப முறையில் நட்பெயரின் மதிப்பை கண்டறிய உயர் லாபம் அடிப்படையாக உள்ளது. ஒரு வியாபாரத்தின் உயர் லாபம் என்பது சாதாரண லாபத்தை விட கூடுதலாக உள்ள சராசரி லாபம். உயர் லாபம்னா என்னென்னா சராசரி லாபம் கழித்தல் சாதாரண லாபம். அப்போ நம்மளுக்கு உயர் லாபம் கண்டுபிடினா இந்த மாதிரி சராசரி லாபத்திலேருந்து சாதாரண லாபத்தை கழிச்சா உயர் லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மு 2 மார்க்கோ 3 மார்க்கு கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும்.
சராசரி லாபம் குறிப்பிட்ட ஆண்டுகளின் சரிகட்டக்கூடிய ஈட்டிய லாபங்கள் கூட்டப்பட்டு மொத்த ஆண்டுகளின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுகிறது. அதே மாதிரி சாதாரண லாபம் என்பது ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலைகளில் வழக்கமாக ஈட்டும் லாபமாகும். இப்போ சாதாரண லாபம்னா என்ன? சாதாரண லாபம் சமம் பயன்படுத்தப்பட்ட முதல் பெருக்கல் சாதாரண லாப விகிதம். பயன்படுத்தப்பட்ட முதல்ங்கிறது நிலை சொத்துகள் கூட்டல் நடப்பு சொத்துகள் கழித்தல் நடப்பு பொறுப்புகள். சாதாரண லாப விகிதம் ஒரு தொழிலில் ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலைகளில் ஈட்டும் லாப விகிதம். ஸோ இதுதான் இரண்டாவது கேள்வி. இந்த மாதிரி சாதாரண லாபம் கணக்கீடு, பயன்படுத்தப்பட்ட முதல் கணக்கீடு, சாதாரண லாப விகிதம் கணக்கீடுனா இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி உயர்வு லாபமும் அதுக்கும் ஏற்கனவே ஃபார்முலாஸ் பார்த்தோம். அடுத்து மூன்றாவது கேள்வி, மூலதனமாக்க முறையில் நற்பெயரின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? மூலதனமாக்க முறையில் நற்பெயரின் மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? மூலதனமாக்க முறையில் நற்பெயர் என்பது வியாபாரத்தின் பயன்படுத்தப்பட்ட முதலை விட கூடுதலாக உள்ள மூலதனமாக்கப்பட்ட சராசரி லாபமாகும். மூலதனமாக்கப்பட்ட முறையில் நற்பெயர் என்பது வியாபாரத்தின் பயன்படுத்தப்பட்ட முதலை விட கூடுதலாக உள்ள மூலதனமாக்கப்பட்ட சராசரி லாபம். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, நற்பெயர் சமம் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு கழித்தல் பயன்படுத்தப்பட்ட முதல். ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட முதல்னா என்னென்னு பார்த்தோம். சராசரி லாபத்தை சாதாரண லாப விகிதத்தின் அடிப்படையில் மூலதனமாக்குதல் மூலம் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பை கணக்கிடலாம். அப்போ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு சமம் சாதாரண லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் பெருக்கல் 100. இதான் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்புக்கான ஃபார்முலா. அடுத்தது பயன்படுத்தப்பட்ட முதல் இங்கே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலை சொத்துகள் கூட்டல் நடப்பு சொத்துகள் கழித்தல் நடப்பு பொறுப்புகள். இதில் நற்பெயர் தவிர இருப்பது தான் நிலை சொத்துகள். இப்போ இதில் இந்த பாடத்தின் வகையில் ஒரு 2 சம் பார்ப்போம். அதாவது பாருங்கள், நிறைய பேர் சம்மு கேட்டிருந்தீங்க, அதனால் பாருங்கள் இந்த மாதிரியான சம்மு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து சராசரி லாபம் கணக்கிடவும். அப்போ என்ன கொடுத்துருக்குறான், 2016 ரூபாய் 8000, 2017 ரூபாய் 10000, 2018 ரூபாய் 9000. அப்போ சராசரி லாபங்கிறது என்னது? மொத்த லாபத்திலிருந்து ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ 3ஐயும் கூட்டினா 8000 கூட்டல் 10000 கூட்டல் 9000 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 27000. மொத்த ஆண்டுகள் வந்து 3 ஆண்டுகள். அப்போ 27000 கீழ் 3னா அப்போ 27000 3ஆல் வகுத்தோம்னா 9000. அப்போ சராசரி லாபம் 9000. அடுத்தது சராசரி லாபம் ரூபாய் 15000 இருக்கும்போது 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடும். அப்போ நற்பெயர்னா என்ன? சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அப்போ 15 பெருக்கல் 2 30. அப்போ நற்பெயர் வந்து 30000. ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்குகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இனி அடுத்தடுத்த காணொளியில் சம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து விளக்கப்பெறும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி 3 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் யூனிட் 5. இதில் ஒரு 3 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரிகட்டுதல்கள் யாவை? அதாவது பகிர்ந்து தரா லாபம்
காப்பு மற்றும் நட்டம் ஆகியவற்றை பகிர்ந்தளித்தல், சொத்துகளையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல், புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயித்தல், நட்பெயர் சரிகட்டுதல், முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரிகட்டுதல், அதாவது ஒப்புக்கொண்டால் மட்டுமே. இதான் கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரிகட்டுதல்கள். பகிர்ந்து தரா லாபம், காப்பு மற்றும் நட்டம் ஆகியவற்றை பகிர்ந்தளித்தல், சொத்துகளையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல், புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயித்தல், நட்பெயர் சரிகட்டுதல், முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரிகட்டுதல். அடுத்து இரண்டாவது கேள்வி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இதிலேருந்து சம்மு கேட்டாங்கன்னா கூட நீங்கள் இந்த கேள்வியை பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்வதற்கான குறிப்பேட்டு பதிவுகள். அதான் இரண்டாவது கேள்வி. விவரம் விவரம் அதில் நாள், விவரம், பேரேட்டு பதிவு எண், பற்று, வரவு. இப்போ சொத்துகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு மறுமதிப்பீட்டு கணக்கு, இது பார்த்திங்கன்னா பற்றில் எழுதணும். குறிப்பிட்ட சொத்து கணக்கு, அதே மறுமதிப்பீட்டு கணக்கு வரவில். அடுத்து சொத்துகளின் மதிப்பு குறையும் போது மறுமதிப்பீட்டு கணக்கு பற்றில், குறிப்பிட்ட சொத்து கணக்கு வரவில். இதை ரெண்டையும் குழப்பிக்கூடாது. பாருங்கள், சொத்துகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட சொத்து பற்றிலையும், குறையும் போது குறிப்பிட்ட சொத்து வரவழி வரும். பொறுப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது மறுமதிப்பீடு பற்றிலை, குறிப்பிட்ட பொறுப்புக்கு வரவு. பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போது குறிப்பிட்ட பொறுப்புக்கு, அதாவது பார்த்திங்கன்னா பற்று, மறுமதிப்பீட்டுக்கு வரவு. அடுத்து ஏட்டில் பதிவு செய்யாத சொத்துக்களை பதிவு செய்யும் போது குறிப்பிட்ட சொத்துக்கு பற்று, மறுமதிப்பீட்டுக்கு வரவு. ஏட்டில் பதிவு செய்யாத பொறுப்புகளை பதிவு செய்யும் போது அப்படியே ஆப்போசிட்டு, மறுமதிப்பீட்டுக்கு பற்று, குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு வரவு. அடுத்து பாருங்க, மறுமதிப்பீட்டு கணக்கின் இருப்பினை மாற்ற. மறுமதிப்பீடு லாபமாக இருந்தால் மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, அதே பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு வரவு, பழைய விகிதத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக. அதே மறுமதிப்பீடு நட்டமாக இருந்துச்சுன்னா பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கு பற்றுலையும் மறுமதிப்பீட்டு கணக்கு வரவழி வைக்கப்படும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, நட்பெயருக்கான கணக்கியல் செயல்முறை குறித்து சிறுகுறிப்பு வரையவும். புதிய கூட்டாளி நட்பெயருக்காக ரொக்கம் அல்லது சொத்து கொண்டு வரும்போது, புதிய கூட்டாளி நட்பெயருக்கென ரொக்கம் அல்லது சொத்து ஏதும் கொண்டு வராத போது, புதிய கூட்டாளி நட்பெயருக்கான ஒரு பகுதியை மட்டும் ரொக்கம் அல்லது சொத்துக்களாக கொண்டு வரும்போது பழைய நட்பெயர். இதுதான் இந்த 5வது பாடத்திற்குரிய 3 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி 3 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் யூனிட் 6. இதில் ஒரு 3 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. முதல் கேள்வி, கூட்டாளி விலகலின் போது செய்யப்பட வேண்டிய சரிகட்டுதல்களை பட்டியலிடவும். கூட்டாளி விலகலின் போது செய்யப்பட வேண்டிய சரிகட்டுதல்களை பட்டியலிடவும். முதல்ல, பகிர்ந்து தரா லாபங்கள், காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல். அடுத்து இரண்டாவது,
சொத்துகளையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல். அடுத்து புதிய விகிதம் தியாக விகிதம் ஆகியவற்றை தீர்மானித்தல். 4வது நட்பெயர் சரிகட்டுதல். கூட்டாளி விலகும் நாள் வரை உள்ள நடப்பு ஆண்டு லாபம் அல்லது நட்டத்தை சரிகட்டுதல். விலகும் கூட்டாளிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துதல். அப்போ கூட்டாளி விலகலின் போது செய்யப்பட வேண்டிய சரிகட்டுதல்கள் பகிர்ந்துதரா லாபங்கள், காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல், சொத்துகளையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல், புதிய விகிதம் மற்றும் தியாக விகிதம் ஆகியவற்றை தீர்மானித்தல், நட்பெயர் சரிகட்டுதல், கூட்டாளி விலகும் நாள் வரை உள்ள நடப்பாண்டு லாபம் அல்லது நட்டத்தை சரிகட்டுதல், விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துதல். அடுத்து 2வது கேள்வி, இந்த மாதிரியான டேபிள் கேள்வி கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதுனீங்கன்னாவே போதும், 3 மார்க் கொடுத்துருவாங்க. தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். முதல் அடிப்படை தியாக விகிதம், ஆதாய விகிதம். முதல் அடிப்படையில் பொருள் தியாக விகிதத்தில் எப்படி இருக்கணும், இது புதிய கூட்டாளிக்கு பழைய கூட்டாளிகள் தியாகம் செய்து கொடுக்கும் லாப பங்கின் விகிதாச்சாரம் ஆகும். இது தொடரும் கூட்டாளிகள் விலகும் கூட்டாளிகளிடமிருந்து பெறும் ஆதாய பங்கின் விகிதாச்சாரம் ஆகும். அடுத்து நோக்கம், இது தியாகம் செய்யும் கூட்டாளிகளுக்கு நட்பெயர் தொகையை சரிகட்டி கொள்வதை தீர்மானிப்பதற்காக கணக்கிடப்படுகிறது. இது ஆதாயம் பெறும் கூட்டாளிகளுக்கு நட்பெயர் தொகையை சரிகட்டி கொள்வதை தீர்மானிப்பதற்காக கணக்கிடப்படுகிறது. கணக்கிடும் காலம், இது புதிய கூட்டாளி சேர்ப்பின் போது கணக்கிடப்படுகிறது. இது கூட்டாளி ஒருவர் விலகும் போது கணக்கிடப்படுகிறது. கணக்கிடும் முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியாக விகிதத்தில் பழைய லாப விகிதத்திற்கும் மற்றும் புதிய லாப விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு. அப்போ சம்மு கூட இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, அதாவது பழைய லாப விகிதம் புதிய லாப விகிதம் கேட்டு தியாக விகிதத்தை கணக்கிடுக அப்படின்னா தியாக விகிதம் சமம் பழைய லாப விகிதம் கழித்தல் புதிய லாப விகிதம். புதிய லாப விகிதத்திற்கும் மற்றும் பழைய லாப விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஆதாய விகிதம் அப்படியே ஆப்போசிட்டாக, இந்த தியாக விகிதத்துக்கு ஆப்போசிட் தான் ஆதாய விகிதம். புதிய லாப விகிதத்திலிருந்து பழைய லாப விகிதத்தை கழித்தால் அது ஆதாய விகிதம். ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது கேள்வி, வெளிச்செல்லும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை எவ்வாறு தீர்வு செய்யலாம்? வெளிச்செல்லும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையினை எவ்வாறு தீர்வு செய்யலாம்? கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி ஒருவர் விலகும்போது நட்பெயர், பகிர்ந்துதரா லாபம் அல்லது நட்டம், மறுமதிப்பீட்டு லாபம் அல்லது நட்டம், கூட்டாளியின் ஊதியம் ஆகியவற்றை சரிகட்டிய பிறகு கிடைக்கக்கூடிய முதல் கணக்கின் இருப்பு அக்கூட்டாளிக்கு செலுத்தப்பட வேண்டும். நல்லா வச்சுக்கோங்க. கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி ஒருவர் விலகும் போது நட்பெயர், பகிர்ந்துதரா லாபம் அல்லது நட்டம், மறுமதிப்பீட்டு லாபம் அல்லது நட்டம், கூட்டாளியின் ஊதியம் ஆகியவற்றை சரிகட்டிய பிறகு கிடைக்கக்கூடிய முதல் கணக்கின் இருப்பு அக்கூட்டாளிக்கு செலுத்தப்பட வேண்டும். கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் குறிப்பிட்டவாறு அவருக்கு சேர வேண்டிய தொகையை தீர்வு செய்ய வேண்டும். பின்வரும் வழிகளில் விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை தீர்க்கப்படலாம். 1. அவருக்கு சேர வேண்டிய முழு தொகையையும் ரொக்கமாக உடனடியாக செலுத்தலாம். மொத்த தொகையையும் கூட்டாளியின் கடன் கணக்கிற்கு மாற்றிவிடலாம். பாதி தொகையை உடனடியாக ரொக்கமாகவும் மீதி தொகையை கடன் கணக்கிற்கு மாற்றிவிடலாம். இதுதான் விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை தீர்க்கப்படலாம். அப்போ மொத்தம் இந்த கேள்விக்கு இதான் பதில். வெளிச்செல்லும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகைக்கான தீர்வு. தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அப்படி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தரோட ஆதரவு தான் இந்த சேனல் மேன்மேலும் உயரத்துக்கு உதவியாக இருக்கும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி 3 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் யூனிட் 7. இதில் ஒரு 5 கேள்வி இருக்குது, அதை பார்த்துருவோம். முதல் கேள்வி, முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை கூறவும். முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகள். முதல்ல முன்னுரிமை பங்குகள், இந்த பக்கம் நேர்மை பங்குகள். நிறுவனத்தின் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பங்காதாயம் பெறும் முன்னுரிமை தான் முன்னுரிமை பங்கு. நேர்மை பங்குகளுக்கான பங்காதாயம் விகிதம் நிலையாக இருப்பதில்லை. நிறுவனத்தின் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பங்காதாயம் பெறும் முன்னுரிமை. நிறுவ கலைப்பின் போது முதலை திரும்ப பெறும் முன்னுரிமை. இவ்வகை பங்குகள் எவ்விதமான முன்னுரிமையும் பெற்றிருக்கவில்லை. நிறுவ கலைப்பின் போது முதலை திரும்ப பெறும் முன்னுரிமை உண்டு. நிறுவ கலைப்பின் போதும் முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு முதலை திரும்ப பெற்ற பிறகே நேர்மை பங்குதாரர்களுக்கு செலுத்தப்படும். இதுதான் முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இரண்டாவது கேள்வி, அழைப்பு முன்பணம் குறித்து சுருக்கமாக எழுதவும். அழைப்பு முன்பணம். பங்கின் அழைக்கப்பட்ட மதிப்பை விட அதிகமாக பெறப்பட்ட தொகை அழைப்பு முன்பணம் எனப்படும். பங்கின் அழைக்கப்பட்ட மதிப்பை விட அதிகமாக பெறப்பட்ட தொகை அழைக்கப்பட்ட முன்பணம். இது பங்கு விண்ணப்பம் அல்லது பங்கு ஒதுக்கீடு அல்லது பங்கு அழைப்பு கணக்கில் அதிகமாக பெறப்பட்ட தொகையாகும். இது பங்கு விண்ணப்பம் அல்லது பங்கு ஒதுக்கீடு அல்லது பங்கு அழைப்பு கணக்கில் அதிகமாக பெறப்பட்ட தொகையாகும். அவ்வாறு அதிகமாக பெறப்பட்ட தொகையை திருப்பி அளிக்க வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய தொகைகளில் சரி கட்ட வேண்டும். இதான் அழைப்பு முன்பணம். அடுத்து, ஒரு பிளப்பு செய்த பங்குகளின் மறு வெளியீடு என்றால் என்ன? ஒரு பிளப்பு செய்யப்பட்ட பங்குகள் நிறுவனத்தால் மறுவெளியீடு செய்யப்படலாம். அப்பங்குகள் எந்த விலையிலும் மறுவெளியீடு செய்யலாம். ஆனால் வெளியீட்டு விலை ஒரு பிளப்பு செய்யப்பட்ட பங்குகளின் செலுத்தப்பெறாத தொகையை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது. அடுத்து நான்காவது கேள்வி, சிறுகுறிப்பு வரைக. அங்கீகரிக்கப்பட்ட முதல் காப்பு முதல். அங்கீகரிக்கப்பட்ட முதல் என்ன? இது அமைப்பு முறையீட்டின்படி அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆகும். இது அதிகபட்சமாக முதலாக திரட்ட அனுமதிக்கப்பட்ட தொகை. இதனை பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பெயரளவு முதல் என்றும் கூறலாம். காப்பு முதல் என்ன? ஒரு நிறுவனம் அதன் கலைப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள அழைக்கப்பட்ட முதலின் ஒரு பகுதியினை காப்பு முதல் என்று அழைக்கலாம். ஒரு நிறுவனம் அதன் கலைப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள அழைக்கப்பட்ட முதலின் ஒரு பகுதியினை காப்பு முதல் என்று அழைக்கலாம். அடுத்த கடைசி கேள்வி, ரொக்கம் தவிர இதர மறுபயனுக்கு பங்கு வெளியீடு என்றால் என்ன? ரொக்கம் தவிர இதர மறுபயனுக்கு பங்கு வெளியீடு என்றால் என்ன? நிறுவனம்
நிலம் மற்றும் கட்டடம், இயந்திரம் போன்ற நிலை சொத்துக்களை வாங்கும்போது பங்குகளை ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக வெளியிடலாம். இத்தருணத்தில் கீழ்கண்ட குறிப்பேட்டு பதிவுகளை பதிய வேண்டும். அதாவது நாள் விவரம், பேரேட்டு பதிவு எண், பற்று, வரவு. அதாவது சொத்துக்களை வாங்கும்போது குறிப்பிட்ட சொத்துக்கு அது பற்று, விற்பனையாளர் கணக்குக்கு அது வரவு. அதே மாதிரி பங்குகளை வெளியிடும்போது விற்பனையாளர் கணக்கு பற்றுலையும், நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவில், அதே மாதிரி பத்திரை முனைம கணக்கு அதுவும் வரவில். அடுத்ததில் இரண்டாவது பாயிண்ட், ஒரு நிறுவனம் வணிக நிறுவனத்தை வாங்குவதற்காகவும் தோற்றுவிப்பாளர்களுக்கு அவர்களின் பணிக்காகவும் தரகர் மற்றும் ஒப்புறுதியாளர்களுக்கு கழிவு கொடுப்பதற்காகவும் போன்ற ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக பங்குகளை வெளியிடலாம். ஒரு நிறுவனம் வணிக நிறுவனத்தை வாங்குவதற்காகவும் தோற்றுவிப்பாளர்களுக்கு அவர்களின் பணிக்காகவும் தரகர் மற்றும் ஒப்புறுதியாளர்களுக்கு கழிவு கொடுப்பதற்காகவும் போன்ற ரொக்கத்திற்கு அல்லாத மறுபயனுக்காக பங்குகளை வெளியிடலாம். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை தாருங்கள். இப்போ நம்ம சேனல் எப்படி போயிட்டுருக்குன்னா, 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, 10 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னு தெரியல. பட் இருந்தபோதும் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பதிவுகளை மட்டும்தான் நம்ம சேனலில் பதிவு செய்யணும்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது 12th அக்கவுண்டன்சி பாடம் 8 3 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ், 3 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால விவரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. இது எப்படி ஒரு குறைபாடாகும் என விளக்கவும். நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால விவரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. இது எப்படி ஒரு குறைபாடாகும் என விளக்கவும். முதல் பாயிண்ட், பணம் சாரா தகவல்கள் இல்லாமை. அதாவது பணம் சாரா தகவல்களும் வியாபார முடிவெடுத்தலுக்கு முக்கியமானதாகும். எடுத்துக்காட்டாக பணியாளர்களின் திறமை, மேலாண்மையின் திறமை போன்றவை. ஆனால் இது நிதிநிலை அறிக்கைகளில் இடம்பெறுவதில்லை. அடுத்து இரண்டாவது, கடந்த கால விவரங்களின் பதிவேடு. நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால விவரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றன. எனவே அவை நடப்பு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம். அடுத்து மூன்றாவது, விலை நிலை மாற்றங்களை பொருட்படுத்துவதில்லை. விளைநிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் நிதிநிலை அறிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. எனவே அவை நடப்பு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம். நிலைத்தன்மை குறைவு. பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு கணக்கியல் முறைகளை பின்பற்றுகின்றன. எனவே 2 தொழிலமைப்புகளை ஒப்பீடு செய்வது மிக கடினம். இந்த 4 பாயிண்ட் தான். அதாவது நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால விவரங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டன. இது எப்படி குறைபாடுனா, பணம் சாரா தகவல்கள் இல்லாமை, கடந்த கால விவரங்களின் பதிவேடு, விளைநிலை மாற்றங்களை பொருட்படுத்துவதில்லை, நிலைத்தன்மை குறைவு. அடுத்து இரண்டாவது கேள்வி, ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு குறித்து சிறுகுறிப்பு வரையவும். ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு குறித்து சிறுகுறிப்பு வரையவும். ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு என்பது ரொக்க ஓட்ட அறிக்கை தயாரிப்பதை குறிக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்வரும் அல்லது மற்றும் வெளிச்செல்லும் ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானவையை வெளிப்படுத்தும். ரொக்கம் என்பது கை ரொக்கம் மற்றும்
வங்கிகளில் உள்ள கேட்பு வைப்புகளை உள்ளடக்கியது. ரொக்கத்திற்கு சமமானவைகள் என்பது குறுகிய காலத்தில் அதிக நட்டமில்லாமல் ரொக்கமாக மாற்றக்கூடிய குறுகிய கால முதலீடுகளை குறிக்கும். அடுத்த இந்த கேள்வியில் கடைசி பாயிண்ட், ரொக்க ஓட்ட பகுப்பாய்வு வணிக நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை மற்றும் கடன் தீர்க்கும் திறன் விகிதங்கள் கணக்கிடுவதற்கு உதவிகரமானதாக இருக்கிறது. அடுத்து மூன்றாவது கேள்வி, நிதிநிலை அறிக்கையின் குறைபாடுகள் ஏதேனும் மூன்றினை விவரிக்கவும், அதாவது விளக்கவும். பணம் சாரா தகவல்கள் இல்லாமை, கடந்த கால விவரங்களின் பதிவேடு, விலை நிலை மாற்றங்களை பொருட்படுத்துவதில்லை. பணம் சாரா தகவல்களும் வியாபார முடிவெடுத்தலுக்கு முக்கியமானதாகும். எடுத்துக்காட்டாக பணியாளர்களின் திறமை, மேலாண்மையின் திறமை போன்றவை. ஆனால் இது நிதிநிலை அறிக்கைகளில் இடம்பெறுவதில்லை. கடந்த கால விவரங்களின் பதிவேடு, நிதிநிலை அறிக்கைகள் கடந்த கால விவரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றன. எனவே அவை நடப்பு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம். விளைநிலை மாற்றங்களை பொருட்படுத்துவதில்லை. விளைநிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் நிதிநிலை அறிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. எனவே அவை நடப்பு நிலைமையை வெளிப்படுத்தாமல் போகலாம். அடுத்து நான்காவது கேள்வி, ஒப்பீட்டு அறிக்கை தயாரிப்பில் உள்ள படிநிலைகளை விளக்கவும். ஒப்பீட்டு அறிக்கை தயாரிப்பில் உள்ள படிநிலைகள் மொத்தம் 5 படிநிலைகள். ஒப்புநோக்கு அறிக்கை 5 பத்திகளை கொண்டது. ஒப்புநோக்கு அறிக்கைகள் தயாரிக்கப்படும் போது பின்பற்ற வேண்டிய நிலைகள் பின்வருமாறு. பத்தி 1, இந்த பத்தியில் வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்பில் உள்ள விவரங்கள் பதியப்படும். இந்த பத்தியில் வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்பில் உள்ள விவரங்கள் பதியப்படும். பத்தி 2, முதல் ஆண்டிற்கான தொகையை பதிவு செய்யவும். பத்தி 3, 2ஆம் ஆண்டிற்கான தொகையை பதிவு செய்யவும். பத்தி 4, முதலாண்டு தொகைக்கும் 2ஆம் ஆண்டு தொகைக்கும் இடையேயான வேறுபாட்டினை காட்டவும். 2ஆம் ஆண்டில் மதிப்பு அதிகரித்திருந்தால் கூட்டல் அடையாளமும், மதிப்பு குறைந்திருந்தால் கழித்தல் அடையாளமும் இட வேண்டும். 4ஆம் பத்தியில், அதாவது பத்தி 5, 4ஆம் பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகையினை 2ஆம் பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகையுடன் வகுத்து 4ஆம் பத்தியின் தொகைக்கான கூடும் மற்றும் குறையும் சதவீதத்தை காட்டவும். இதுதான் இந்த 5 பத்தி ஒப்புநோக்கு அறிக்கை. மொத்தம் 5 பத்திகளை கொண்டது. முதல் பத்தி வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்பு. 2வது பத்தி முதலாண்டிற்கான தொகையை பதிவு செய்யவும். 3வது பத்தி 2ஆம் ஆண்டிற்கான தொகையை பதிவு செய்யவும். 4வது பத்தி முதல் தொகைக்கும் 2ஆம் தொகைக்கும் உள்ள வேறுபாடு. அதில் 2ஆம் பத்தி மதிப்பு அதிகரிச்சிருந்துன்னா கூட்டணும், குறைஞ்சினா அது கழிக்கணும். பத்தி 5 4ஆம் பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள தொகையினை 2ஆம் பத்தியில் உள்ள கொடுக்கப்பட்டுள்ள தொகையுடன் வகுத்து 4ஆம் பத்தியின் தொகைக்கான கூடும் அல்லது குறையும் சதவீதத்தினை காட்டவும். அதாவது அதுதான் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. கூடும் அல்லது குறையும் சதவீதம், கூடும் அல்லது குறையும் தொகை டிவைடட் பை முதல் ஆண்டிற்கான தொகை பெருக்கல் 100. ஸோ இந்த மாதிரி கூடும் அல்லது குறையும் சதவீதம் கணக்கு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிமைண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது கடைசி கேள்வி, பொது அளவு வருமான அறிக்கை தயாரிக்கும் வழிமுறைகளை விவரிக்கவும். பொது அளவு வருமான அறிக்கை தயாரிக்கும் வழிமுறைகளை விளக்கவும். பொது அளவு அறிக்கைகள் 3 பத்திகளுடன் தயாரிக்கப்படுகின்றன. ஒப்பீட்டு அறிக்கை 5 பத்தி, பொது அளவு வருமான அறிக்கை 3 பத்தி. பொது அளவு அறிக்கைகள் தயாரிக்க பின்வரும் படிநிலைகளை பின்பற்றப்படுகின்றன. முதல்ல வருமான அறிக்கை அல்லது இருப்புநிலை குறிப்பில் உள்ள இனங்களின் விவரங்கள் இப்பத்தியில் எழுதப்படுகின்றன. 2வது தொகையினை பதிவு செய்யவும். கடைசியாக பொதுவான அடிப்படையாக 100 என்பதை எடுத்துக்கொள்ளவும். இதுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு உதாரணமாக, விற்பனை மூலம் பெற்ற வருவாய் என்பது வருமான அறிக்கைக்கு அடிப்படையாகவும் இருப்புநிலை குறிப்பின் மொத்த தொகை
இருப்புநிலை குறிப்பில் அடிப்படையாகவும் எடுத்துக்கொள்ளப்படலாம். 10(2) உள்ள விவரங்களுக்கு பொதுவான அடிப்படையை கொண்டு சதவீதம் கணக்கீடு செய்து 3ஆம் பத்தியில் பதிவு செய்யவும். இதான் பொது அளவு வருமான அறிக்கை தயாரிக்கும் வழிமுறைகள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது 12th அக்கௌண்டன்சி பாடம் 8 3 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர், அதாவது 3 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி, அதாவது 3 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர். யூனிட் 9. முதல் கேள்வி, விகித பகுப்பாய்வின் நோக்கங்களை விளக்கவும். விகுதி பகுப்பாய்வின் நோக்கங்களை விளக்கவும். முதல்ல, கணக்கியல் தொகைகளை சுருக்கமாக கூற. நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வு செய்வதற்கு வழிவகை செய்ய. தொழில் நிறுவனத்தின் இயக்க செயல்திறனை பகுப்பாய்வு செய்ய. திட்டமிடுதல் மற்றும் முன்கணித்தலுக்கு உதவ. நிறுவனத்திற்குள்ளேயும் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயும் செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க விகித பகுப்பாய்வு தேவைப்படுகிறது. அடுத்து இரண்டாவது கேள்வி, சரக்கிருப்பு மாற்றுகாலம் என்றால் என்ன? சரக்கிருப்பு மாற்றுகாலம் என்றால் என்ன? இது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? சரக்கிருப்பு மாற்றுகாலம் என்பது சரக்கிருப்பை விற்பனை செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். சரக்கிருப்பு மாற்றுக்காலம் என்பது சரக்கிருப்பை விற்பனை செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம். குறுகிய சரக்கிருப்பு மாற்றுக்காலம் சரக்கிருப்பு மேலாண்மையின் அதிக செயல்திறனை குறிப்பிடுகிறது. குறுகிய சரக்கிருப்பு மாற்றுக்காலம் சரக்கிருப்பு மேலாண்மையின் அதிக செயல்திறனை குறிப்பிடுகிறது. இது பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. பாருங்க, சரக்கிருப்பு மாற்று காலங்கிறது நாட்களில் ஒரு ஆண்டில் உள்ள நாட்கள் டிவைடட் பை சரக்கிருப்பு சுழற்சி விகிதம். ஸோ இப்போ இந்த மாதிரி சரக்கிருப்பு மாற்று காலம் கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டாங்கன்னா இது இரண்டும் கொடுத்துட்டு இதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா சம போடணும். அதே மாதிரி சரக்கிருப்பு மாற்று காலம் மாதங்கள்னால் ஒரு ஆண்டில் உள்ள மாதங்கள் டிவைடட் பை சரக்கிருப்பு சுழற்சியின் விகிதம். இப்போ நாட்கள் கேட்டானா அங்கே கேள்வியில் நாட்கள் இருக்கும், மாதங்கள் கேட்டானா கேள்வியில் மாதங்கள் இருக்கும். அதனால் நான் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மூன்றாவது கேள்வி, லாப சதவிகிதம் இயக்க லாபம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? இயக்க லாபம் எவ்வாறு கண்டறியப்படுகிறது? இயக்க லாப விகிதம் இயக்க லாபத்திற்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கும் உள்ள விகிதத்தை தருகிறது. இயக்க லாப விகிதம் இயக்க லாபத்திற்கும் விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கும் உள்ள விகிதத்தை தருகிறது. இயக்க லாப விகிதம் வணிக நிறுவனத்தின் செயல்திறனை காட்டுகிறது. இயக்க லாப விகிதம் வணிக நிறுவனத்தின் செயல்திறனை காட்டுகிறது. இப்போ இயக்க லாப விகிதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது பாருங்க. இயக்க லாப விகிதம்னா இயக்க லாபம் டிவைடட் பை விற்பனை மூலம் பெற்ற வருவாய் பெருக்கல் 100, இதான் இயக்க லாப விகிதம் கணக்கிடப்படுது. இதற்கு மாற்றாக இயக்க லாப விகிதம் எப்படி கணக்கிடுறாங்கன்னா, இயக்க லாப விகிதம் ஈக்குவல் டு 100 கழித்தல் இயக்க அடக்க விலை விகிதம், அல்லது இயக்க லாபம் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் கழித்தல் இயக்க அடக்க விலை. அதிக இயக்க லாப விகிதம் அதிக லாபத்தை காட்டுவது. அதிக இயக்க லாப விகிதம் வணிகத்தில் இயக்கம் சாரா செலவுகளை செலுத்துவதற்கான தொகை அதிகமாக உள்ளதை காட்டுகிறது. அதிக இயக்க லாப விகிதம் அதிக லாபத்தை காட்டுகிறது. அதிக இயக்க லாப விகிதம்
வணிகத்தில் இயக்கம் சாரா செலவுகளை செலுத்துவதற்கான தொகை அதிகமாக உள்ளதை காட்டுகிறது. அடுத்து விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 3 நன்மைகள் தரவும். விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 3 நன்மைகள். முதல்ல, செயல்பாடுகளின் செயல்திறனை அளவிடுகிறது. அதாவது விகித பகுப்பாய்வு இயக்க அடக்க விலை மற்றும் வருவாய்க்கும் இடையே உள்ள உறவை கண்டறிவதன் மூலமும் தற்போதைய விகிதங்களை கடந்த கால விகிதங்களுடன் ஒப்பீடு செய்வதன் மூலமும் செயல்பாடுகளின் செயல்திறனை அளவிடுகிறது. அடுத்து இரண்டாவது, நிதிநிலையின் கடன் தீர்க்கும் திறனை அளவிடுகிறது. விகித பகுப்பாய்வு ஒரு வணிக நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை அல்லது குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் மற்றும் நீண்டகால கடன் தீர்க்கும் திறனை அறிய உதவுகிறது. அடுத்து மூன்றாவது, முதலீட்டு முடிவுகளுக்கு வழிவகை செய்கிறது. முதலீட்டு முடிவுகளுக்கு வழிவகை செய்கிறது. விகித பகுப்பாய்வு லாபகரமான முதலீட்டு வழிவகைகள் தொடர்பான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கு நிர்வாகத்திற்கு உதவுகிறது. தான் விகித பகுப்பாய்வின் 3 நன்மைகள். அடுத்து கடைசி கேள்வி, விகித பகுப்பாய்வின் குறைபாடுகள். விகித பகுப்பாய்வின் குறைபாடுகளை தரவும். பாருங்க, ஃபர்ஸ்ட், விகிதங்கள் வழிமுறைகளை மட்டும் தருகின்றன. விகிதங்களே முடிவல்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தினை அடைவதற்கான வழிமுறைகளை மட்டும் அவை தருகின்றன. நிர்வாகத்தினர் அல்லது வல்லுநர்கள் விகிதங்கள் உதவியுடன் ஒரே தன்மையுடைய இனங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து இரண்டாவது, நிதி தகவல்களின் துல்லியத்தன்மை. விகிதங்களின் துல்லியத்தன்மை நிதிநிலை அறிக்கைகளிலிருந்து எடுக்கப்படும் நிதி தகவல்களின் துல்லியத்தன்மையை பொறுத்து அமைகிறது. நிதிநிலை அறிக்கைகள் துல்லியமற்றதாக இருந்தால் அதனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் விகிதங்களும் துல்லியமற்றதாகி விடுகின்றன. அடுத்து மூன்றாவது பாயிண்ட், நிதிநிலை அறிக்கைகள் தயாரிப்பதில் நிலைத்தன்மை. நிறுவனங்கள் ஒருமித்த கணக்கியல் நடைமுறைகளை நிலையாக பின்பற்றும் போது மட்டும்தான் விகித பகுப்பாய்வின் உதவியுடன் நிறுவனத்திற்குள் ஒப்பீடு செய்வது அர்த்தமுடையதாகிறது. கடைசியில் விலை நிலையில் ஏற்படும் மாற்றம். நிதிநிலை அறிக்கைகளில் தரப்பட்டுள்ள புராதன தகவல்களின் அடிப்படையில் விகித பகுப்பாய்வு மேற்கொள்ளப்படுவதால் விலை நிலையில் ஏற்படும் மாற்றம் மற்றும் தற்போதைய மதிப்பை இது பிரதிபலிப்பதில்லை. இப்போ இந்த 4 பாயிண்ட் தான் விகித பகுப்பாய்வின் குறைபாடுகள். விகிதங்கள் வழிமுறைகளை மட்டும் தருகின்றன. நிதி தகவல்களின் துல்லியத்தன்மை, நிதிநிலை அறிக்கைகள் தயாரிப்பதில் நிலைத்தன்மை, விலை நிலையில் ஏற்படும் மாற்றம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 9 3 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ், அதாவது 3 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 10 3 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர், அதாவது 3 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன். முதல் கேள்வி, கணக்கியல் சான்றாவணம். கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறுகுறிப்பு எழுதவும். நடவடிக்கைகளின் விவரங்களை கொண்டுள்ள ஒரு ஆவணமே சான்றாவணம். நடவடிக்கைகள் சான்றாவண பதிவுகள் மூலமே பதியப்பட வேண்டும். முன்பே வரையறுக்கப்பட்ட கொள்முதல், விற்பனை, செலுத்துதல்
பெறுதல், எதிர்ப்பதிவு போன்ற சான்றாவணங்களை டேலி கொண்டுள்ளது. சான்றாவண வகைகளை பார்வையிட முதல்ல கேட்வே ஆஃப் டேலி, அதை ஓப்பன் பண்ண மாஸ்டர்ஸ், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், வவுச்சர் டைப், கடைசியாக டிஸ்பிளே. பயனரின் தேவைக்கேற்ப கூடுதல் சான்றாவண வகைகளை உருவாக்கலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி. tally.erp9 இல் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை? டேலியில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதற்கு நடவடிக்கைகளை தொடர்புடைய பேரேட்டு கணக்குடன் அடையாளம் காண வேண்டும். டேலியில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதற்கு நடவடிக்கைகளை தொடர்புடைய பேரேட்டு கணக்குடன் அடையாளம் காண வேண்டும். முன்பே வரையறுக்கப்பட்ட ரொக்கம் மற்றும் லாப நட்ட கணக்கு ஆகிய 2 பேரேடுகளை டேலி கொண்டுள்ளது. மற்ற பேரேடுகளை அவற்றின் தேவைக்கேற்ப பயனர் உருவாக்கி கொள்ள வேண்டும். பேரேடு உருவாக்குவதற்கு ஏற்கனவே சொல்லியிருந்தால் கேட்வேயிலிருந்து கேட்வே ஆஃப் டேலி, மாஸ்டர்ஸ், அதுக்குள்ள அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் லெக்சர்ஸ் வந்து நம்ம டேலிக்குள்ள உருவாக்கணும். அதில் சிங்கிள் லெக்சர் கிரியேட். இதுதான் tally.erp9 இல் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள். அடுத்து மூன்றாவது கேள்வி. tally.erp இல் பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களின் வகைகளை குறிப்பிடுக. முதல்ல பெறுதல் சான்றாவணம், வரவு குறிப்பதா ரெசிப்ட் வவுச்சர். செலுத்தல் சான்றாவணம், செலுத்தல் பேமெண்ட் வவுச்சர். எதிர்ப்பதிவு சான்றாவணம், கான்ட்ரா வவுச்சர். கொள்முதல் சான்றாவணம், கொள்முதல் பர்ச்சேஸ் வவுச்சர். விற்பனை சான்றாவணம், விற்பனை சேல்ஸ் வவுச்சர். உரிய குறிப்பேடு சான்றாவணம், ஜேர்னல் வவுச்சர். அடுத்து நான்காவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா tally.erp இல் லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும். அதாவது F10 அதில் ஏசி ரிப்போர்ட், அக்கௌண்ட் ரிப்போர்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், Alt F1 டீட்டெயில். அல்லது கேட்வே ஆஃப் டேலி ரிப்போர்ட்ஸ் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், Alt F1 டீட்டெயில். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வரும். பர்டிகுலர்ஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஸோ இந்த மாதிரி வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கடைசியாக நெட் ப்ராஃபிட் டோட்டல். இந்த பக்கம் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட். ஒரு பக்கம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, இன்னொரு பக்கம் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ 2 ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, கடைசி கேள்வி. கணினி மைய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளில் ஏதேனும் 5 விளக்கவும். 1. கணக்கேடுகளை பராமரித்தல். அதாவது கணினி மைய கணக்கியல் முறையில் கணக்கேடுகளை எளிதாகவும் திறம்பட நீண்ட காலங்களுக்கு பராமரிக்கலாம். இதற்கு அதிகப்படியான இடவசதி தேவையில்லை. தரவு மற்றும் தகவல்களை விரைவாகவும் துல்லியமாகவும் எடுக்க இது வழிவகை செய்கிறது. 2. சரக்கிருப்பு மேலாண்மை. கணினி மைய கணக்கியல் முறை திறம்பட சரக்கிருப்பு மேலாண்மைக்கு வழிவகை செய்கிறது. வேகமாக நகரும், மெதுவாக நகரும் மற்றும் வழக்கொழிந்த சரக்கிருப்பை கண்டறியலாம். சரக்கிருப்பு அளவுகள் போன்றவற்றின் மேம்படுத்தப்பட்ட தகவல்களை உடனுக்குடன் எடுக்கலாம். அடுத்து இதில் 3வது சம்பள பட்டியல் தயாரித்தல். கணினி மைய கணக்கியல் முறை பணியாளர்களின் வருகையை பதிகிறது, சம்பளத் தொகையை கணக்கிடுகிறது, சேமநல நிதி மற்றும் வருமான வரி போன்ற பிடித்தங்களையும் செய்கிறது. அடுத்து அறிக்கை உருவாக்குதல். கணினி மைய கணக்கியல் முறை பல்வேறு வழக்கமான மற்றும் குறிப்பிட்ட நோக்க அறிக்கைகள் உருவாக்குவதற்கு உதவி புரிகிறது. அடுத்து தரவு அனுப்புதல். கணக்கியல் தரவு மற்றும் தகவல்களை நிறுவனத்தின் உள்ளேயோ அல்லது நிறுவனத்திற்கு வெளியேயோ உள்ள வேறு ஒரு பயனரிடம் இருந்து அனுப்பலாம் அல்லது பெறலாம். வரி விதிப்பு.
கணினி மைய கணக்கியல் முறை பல்வேறு வரிகளை கணக்கீடு செய்யவும் அதை பிடித்தம் செய்து அரசாங்க கணக்கில் செலுத்துவதற்கும் உதவி புரிகிறது. ஸோ இந்த அக்கௌண்டன்சி 1 மார்க் ஆகட்டும், 3 மார்க் 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், முழுக்க நம்ம கல்வி .in என்ற வெப்சைட்லேருந்து தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து டிக்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து எந்த நோட்ஸ் நல்லா இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு வந்து டிக்டேட் பண்ணுறேன். அதனால் வந்து தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். நன்றி.